வணக்கம். ஜோதிடர் சங்கர நாராயணன். தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன். இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவேங்கடம் இந்த ஊரில் தொழில்முறை ஜோதிடராக இருக்கு. அலுவலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மன் ஜோதிட நிலையம். இந்த வருஷம் புது வருஷம் பஞ்சாங்கம் வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கருத்து என்கிட்ட இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் வஜ்ர நாம யோகமும் கவலப கரணமும் சேர்ந்த இந்த வருஷத்தின் முதல் நாள் அருமையான இனிமையான ஒரு பொன்னான நாளாக இந்த வருஷம் இருக்க போகுது. வாரத்தில் முதல் கிழமை, திதியில் முதல் திதி, நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திரம். இன்னைக்கு இந்த வருஷத்தில் ராகு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா மீன ராசியில் குரு பகவானுடைய ராசியில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. அவங்களுடைய நட்சத்திரம் தான் அந்த வருஷத்தில் முதல்ல ஆரம்பிக்குது. அப்போ காலபுருஷனுக்கு 12வது ராசியில் வருஷப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு அன்று இருக்கக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னா ராகுவாக இருக்கிறாங்க. ராகு குரு வீட்லேயும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலையும் உட்கார்ந்துருக்கிறதுனால வருஷத்தினுடைய பலன் அப்படின்னா குரு பகவானுடைய பலன் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற நிலை என்னுடைய சிந்தனைக்கு இருக்கும் அப்படிங்கிற கருத்து இருக்கா அப்படின்னா இருக்கு. அப்போ அந்த குரு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 2வது ராசியிலையும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில், அதாவது மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. காலபுருஷனுக்கு 1 8 அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே நிலையில் குரு நின்ற ராசிக்கு அதிபதி அப்படின்னா சுக்கிரனாக இருக்கிறாங்க. சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அந்த சுக்கிரன் இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போ பஞ்சாங்க வாசிக்கிறது அப்படின்னா அந்த 5 பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்கள், வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷத்தினுடைய பலன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. வருஷத்தினுடைய விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசு மாடு பழிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினில் நல்மலை உண்டு அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக சிசு நாசம் அப்படின்னா குழந்தைகளுக்கு, சிசு அப்படின்னா குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களும் தொந்தரவுகளும் இருக்கிற மாதிரி இந்த கவியில் சொல்லப்படுது. போக பசு மாடு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லோரும் இன்பமாக நலமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம்.